இரவு 12 மணிக்கு மேல் இருக்கும். சாலையில் ஒரு வாடகை கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. காரை ஓட்டி வந்தவன் கண்கள் சிவந்து, முகம் மிகவும் சோர்வாக காணப்பட்டது. நாள் முழுவதும் கார் ஓட்டிய களைப்பு அவன் முகத்தில் தெரிந்தது. எப்போது வீடு சென்று படுப்போம் என்ற எண்ணம் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது நடு ரோட்டில் நின்று கொண்டு ஒரு நடுத்தர வயது பெண்மணி அந்த காரை கையசைத்து நிறுத்தினார். தம்பி, ஆஸ்பத்திரி போகணும். நான் வர முடியாது. காலையிலிருந்து வண்டி ஓட்டி களைப்பாக இருக்கு. அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுக்கணும் என்றான் பாஸ்கர். தம்பி, என் மகளுக்கு பிரசவ வலி வந்து விட்டது. தயவுசெய்து வரமாட்டின்னு சொல்லாதேப்பா என்று கெஞ்சினார் அப்பெண்மணி. நீங்கள் இவ்வளவு சொல்கிறதாலே வர்றேன். 500 ரூபாய் ஆகும் என்றான் அந்த கார் ஓட்டி வந்த பாஸ்கர். அப்பெண்மணி 500 ரூபாய் என்ன, 1000 ரூபாய் கேட்டால் கூட சம்மதம் என்பது போல் வேகமாக தலையாட்டி சம்மதிக்க கார் அவர்களுடன் மருத்துவமனைக்கு விரைந்தது. கர்ப்பிணி பெண்ணின் முனங்கல் சத்தத்தோடு கார் ரயில்வே கேட்டை நெருங்கவும் எச்சரிக்கை மணி ஒலிக்க கேட் மூடப்பட்டது. அக்கர்ப்பிணி பெண்ணின் முனங்கல் சத்தம் நேரமாக அலறலாக மாறியது. 2 ரயில் வண்டிகள் எதிரெதிர் திசையில் கடக்க 10 நிமிடத்தில் கேட் திறந்தது. ரயிலின் சத்தத்தை விட கர்ப்பிணி பெண்ணின் அலறல் சத்தம் பாஸ்கரின் காதை துளைத்தது. அவன் மனம் அமைதியற்று நிலை குலைந்தது. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை பெற்றெடுக்க இப்படித்தான் துடிப்பார்களோ? அவனை அறியாமல் விழிகளில் நீர் வடிந்தது. இப்போது கார் இன்னும் சற்று வேகமாக ஓடியது. பாஸ்கரின் மனதில் எப்படியாவது குழந்தையையும் தாயையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. கார் மருத்துவமனையில் நின்றது. நடுநிசியின் நிசப்தத்தை கிழித்தது அப்பிரசவத்தாயின் அலறல். மூடிய விழிகளில் நீர் மல்க அந்த நடுத்தர வயது பெண்மணி கைகளை கூப்பி மகளுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த கார் டிரைவர் பாஸ்கரும் அமைதியாக அங்கே நின்றிருந்தான், குழந்தையை பார்க்கும் ஆவலுடன். சற்று நேரத்தில் மருத்துவர் வந்து சுகப்பிரசவம் நடந்துள்ளது, பெண் குழந்தை பிறந்துள்ளதாக தெரிவித்தார். அந்த தாய் பாஸ்கரிடம், தம்பி, ரொம்ப நன்றிப்பா, இந்தா நீ கேட்ட பணம் என பணத்தை நீட்டினாள் அப்பெண்மணி. வேணாம்மா, எங்கம்மா என்னை பெற எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்கன்னு இறைவன் எனக்கு புரிய வச்சிட்டார். பணத்தை நீங்களே வச்சுக்கங்க என்று சொன்னபடி நடக்க ஆரம்பித்தான் பாஸ்கர். அவன் என்ன ஓட்டத்தில், இதனால் தானோ என்னவோ ஒவ்வொரு ஆட்டோ பின்னாடியும் பிரசவத்துக்கு இலவசம் என்று போடுகிறார்களோ, இனிமேல் நம்ம கார் பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம் என்று போட வேண்டும் என்று முடிவு செய்தான். ஏதோ யோசனையோடு ஃபோனை எடுத்து ஒரு நம்பரை கண்டுபிடித்து டயல் பண்ணினான். ஹலோ, முதியோர் இல்லம்மா? ஆமாங்க. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க? இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கவும். 4 நாளைக்கு முன்னாடி அனாதைன்னு சொல்லி ஒருத்தரை உங்கள் இல்லத்தில் சேர்த்தேன் இல்லையா? அவங்க அனாதை இல்லை, என்னை பெத்த தாய் என்றான். நாளைக்கு காலையில் வர்றேன், அவங்கள கூட்டிகிட்டு போக என்றான். முதியோர் இல்ல பொறுப்பாளரின் அனுமதியை கூட கேட்காமல் மொபைலை கட் பண்ணிவிட்டு வண்டியை தீர்க்கமான முடிவோடு ஸ்டார்ட் செய்தான். ஆம், நிஜத்தை தரிசிக்கும் ஒவ்வொரு இதயமும் ஒரு மனிதனை பிரசவிக்கிறது. தாய்மையை போற்றுவோம், தாயை பாதுகாப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு பிரசவத்திலும் தாய் மறுபிறப்பு அடைகிறாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.